ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த சோம்பு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதில் வெங்காயத்தை கூட போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் போட்டு வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்துக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இல்லை நல்லா குலைவாக வெந்து வரணும். இந்த மாதிரி வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். பெப்பர் வந்து கடையில் வாங்கின பவுட்ராக இல்லாமல் முழு பெப்பரை வந்து மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியுமாக அரைச்சி அது கூட போட்டுக்கோங்க. இன்னும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மசாலா மட்டும் வேகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாவும் சிக்கனில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்துட்டு சிக்கனில் வந்து நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வரும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இறங்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா நான் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. முதல்ல பெப்பரும் போட்டிருக்கீங்க, அதனால் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்களவாக மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் மசாலாவும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இதுக்கு சிக்கனுக்கு தேவையான சிக்கன் வந்து அதிகமாக தண்ணி பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டு இருங்க. எல்லாம் வந்து அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டு இருங்க. நீங்கள் வந்து குழம்பு மாதிரி வேணுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்திருக்கேன். அதனால் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.